நயன்தாராவுடைய இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ அவருடைய ஆவணப்படம் நவம்பர் 18ஆம் தேதி வரப்போகுது. ஆனால் இது நவம்பர் 18ஆம் தேதி வரப்போகுதுன்னு சில நாட்களுக்கு முன்பே ஒரு டீசர்லாம் விட்டாங்க. அது குறித்து செய்திகள்லாம் வந்தது. ஆனாலும் மக்களிடம் இந்த செய்தி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகலை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு தன்னுடைய ஆவணப்படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய பாடல்களையும் சில காட்சிகளையும் இந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்துவதற்காக 2 வருடமாக தனுஷிடம் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம், அவர் என்ஓசியே தரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 வருஷமாகவே இந்த பிரச்சனை நடக்கும்போது இன்றைக்கு அதுவும் அந்த ஆவணப்படம் வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இதை வந்து பொதுவெளியில் ஷேர் பண்ணி ஏன் பரபரப்பாக்கணும்? அப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தனுஷை அசிங்கப்படுத்தணும், இன்னொரு பக்கம் அதையே தன்னுடைய ஆவணப்படத்துக்கான பப்ளிசிட்டியாகவும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நயன்தாராவுடைய ஒரு வியாபார நோக்கம் தான் இது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.